ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தளபதி விஜய் அவர்கள் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து டிவிக்கேல கவனம் செலுத்திட்டு இருந்தார் ரீசெண்ட் டேஸில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசனான அப்படின்னா தளபதி மறுபடியும் வந்து ஷூட்டிங்ஸ் போக ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ ஷூட்டிங் ஸ்பாட் பார்த்தீங்க அப்படின்னா அண்ணா நகர் கிட்ட ஒரு இடத்துல வந்து நடந்துட்டு இருக்கதாகவும் தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து தகவல் வந்துட்டு இருக்கும்போது அண்ணா நகர்லேருந்து தளபதி ஷூட்டிங் முடிச்சுட்டு வெளியே வரும்போது அப்போ வந்து ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட தீவிரமான ஒரு ஃபேன்கள் வந்து அவருக்கு வந்து ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து தளபதி வாங்கிட்டே கையசைச்சிட்டே போயிருந்திருக்காரு. அந்த கொடுத்த பரிசு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தங்க பேனா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க தளபதிக்கு. ஸோ தளபதி வாங்குவாரா மாட்டாரா அப்படின்னு வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த ஃபேன்கள் வந்து பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா தளபதி அதை வாங்கியிருக்காரு. ஸோ வாங்கிட்டு கையடிச்சிட்டு போனது வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஸோ தளபதியோட அதில் வந்து லுக்கை பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஃபஸ்ட் லுக்கில் வந்த மாதிரியே இருக்குது. ஸோ தளபதியோட லுக் வந்து அந்த ஃபஸ்ட் லுக்கிலோட ரிசம்பிளாக தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பரந்தூர் அங்கெல்லாம் பார்க்கும்போது தளபதியோட லுக் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்க்கும்போது அதே மாதிரி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட வந்து தளபதியோட ஃபஸ்ட் லுக்கும் இந்த செகண்ட் லுக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரியான லுக் மாதிரி தான் தெரியுது. ஸோ தளபதி வந்து இப்போ வந்து ஜனநாயகன் ஷூட் வந்து பயங்கர விறுவிறுப்பாகவும் வேகமாகவும் போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக சொன்ன மாதிரியே வந்து ஏப்ரல் மந்த்துக்குள்ளே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தளபதியோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. ஸோ தளபதியோட போர்ஷன்ஸ் எல்லாமே முடிச்சிட்டாங்க. தமிழகம் முழுவதும் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொள்ளதாக இருக்கிறதுனால அதுக்குள்ளே வந்து முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்க மாதிரி தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகனோட ரிலீஸ் டேட் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ வந்து பொங்கலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை சொன்ன தேதிக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அதுக்கான ஒரு வந்து தெளிவான ஒரு டேட் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கூடிய விரைவில் வரும் அப்படிங்கிற எதிர்பார்க்கப்படுது. ஸோ சிங்கிளுமே வந்து ஒரு பெப்பி சாங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு டாக் போயிட்டு இருந்துச்சு. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் சிங்கிள்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தளபதியோட ஷூட்டிங் போர்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கொஞ்சம் வந்து போர்ஷன்ஸ் இருக்கனால வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வந்து எதிர்பார்த்த டைமுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஸோ எது எப்படியோ டைம் எடுத்து பண்ணாலும் சரி, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆனாலும் இல்லை சொன்ன மாதிரி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது, அக்டோபர் மந்த் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னாலுமே செம கொண்டாட்டம் தான் தளபதியோட கடைசி படனால. ஸோ வினோத் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வெயிட்டிங் ஃபார் த ஜனநாயகன் மூவி. ஸோ எப்படி இருக்குங்கிறத பொறுத்து இந்த மாதிரி தளபதி அப்படி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.